திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரியாங்குப்பம் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்பூர் காவல் துணை கண்காணிப்பாளர் ராமமூர்த்தி தலைமையிலான போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி விசாரணை மேற்கொண்ட போது காரில் இருந்த நபர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் சென்னை போரூர் பகுதியைச் சேர்ந்த டேவிட், சோபி மற்றும் பரமசிவம், அருண், முத்து என்பதும் இவர்கள் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் தொடர்ந்து சாலையோரம் நிற்கும் கனரக வாகனங்கள் மற்றும் லாரிகளில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் இருந்து சிவகாசி பேப்பர் மில்லுக்கு நிலக்கரி லோடு ஏற்றிக்கொண்டு டாரஸ் லாரி ஒன்று சென்றுள்ளது. லாரியை மஞ்சநாயக்கன்பட்டி கிராமத்தை சேர்ந்த கற்பகராஜா என்பவர் ஓட்டி சென்றுள்ளார். இந்நிலையில் லாரி கோவில்பட்டி அருகே தெற்கு திட்டங்குளம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவரில் வேகமாக மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியின் முன்பக்கம் துண்டாக்கியது. மேலும் லாரியின் டீசல் டேங்கில் தீப்பொறி ஏற்பட்டு தீ விபத்தும் ஏற்பட்டது. இதனைக் கண்ட அப்பகுதி மக்கள் போலீசாருக்கும் தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் கடுமையாக போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் லாரி முற்றிலும் எரிந்து சாம்பலானது. இதில் லாரி ஓட்டுநர் கற்பகராஜா, உதவியாளர் முருகேசன் ஆகியோர் உயிர் தப்பிய நிலையில் இந்த தீ விபத்து குறித்து கோவில்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள நாரணம்பாளையம் கிராமத்தில் ஜெயராக்கினி மாதா கோவில் தெரு உள்ளது. இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நம்பர் பிளேட் இல்லாத இருசக்கர வாகனத்தில் 3 இளைஞர்கள் அதிவேகமாகவும் ஹாரன் அடித்துக் கொண்டும் வந்துள்ளனர். இதனைக் கண்ட அப்பகுதி மக்கள் அவர்களை மடக்கி பிடித்து எச்சரித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் இரவு தங்களது நண்பர்களுடன் வந்து தகாத வார்த்தைகளை கூறி மிரட்டியதோடு அப்பகுதியைச் சேர்ந்த அப்ரஹாம், சகாயம் என்பவர்களது வீட்டின் முன்பு பெட்ரோல் குண்டுகளை வீசியுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் ஓமலூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதனையடுத்து பெட்ரோல் குண்டுகளை வீசிய காமலாபுரம் கலர்காடு பகுதியைச் சேர்ந்த விஸ்வா, சந்தோஷ்குமார், நந்தகுமார், சாரதி ஆகியோரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தென்கரை பேரூராட்சி பகுதிக்கு உட்பட்ட தோக்கள்ளிப்பட்டியைச் சேர்ந்தவர் சேவக பாண்டி. இவருக்கு ஏற்பட்ட உடல் உபாதை காரணமாக அப்பகுதியில் உள்ள ராம்குமார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார். அப்போது அங்கு அவருக்கு ஊசி போட்டதாக கூறப்படுகின்றது. இதனையடுத்து ஊசி போட்ட சிறிது நேரத்தில் அவர் உயிரிழந்ததால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் தவறான சிகிச்சை காரணமாக சேவக பாண்டி உயிரிழந்ததாக கூறி தேனி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த பெரியகுளம் தென்கரை காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இந்நிலையில் மருத்துவர் ராம்குமாரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டம் மட்டுமின்றி வெளிமாநிலங்களில் இருந்தும் தினமும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றி உண்டியலில் காணிக்கை செலுத்தி வருகின்றனர். அவ்வாறு பக்தர்கள் செலுத்தும் காணிக்கைகளை கோயில் நிர்வாகம் சார்பில் மாதம் 2 முறை எண்ணப்படுவது வழக்கம். அதன்படி கோயில் இணை ஆணையர் முன்னிலையில் பக்தர்கள் காணிக்கை செலுத்திய உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணியதில் 1,51,342 ரூபாய் ரொக்கமும், 2 கிலோ 852 கிராம் தங்கமும், 4 கிலோ 250 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் பழம்பேட்டை பள்ளியில் பயிலும் 3 மாணவர்கள் ஒரே இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். அப்போது எயில் என்ற இடத்தில் வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையோரம் இருந்த மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. அதில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த பள்ளி மாணவர்கள் வசந்த் மற்றும் சக்திவேல் ஆகிய இருவரும் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் ஐயப்பன் என்ற மாணவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து குறித்து அவலூர்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள பிஷப் செவிலியர் கல்லூரி சார்பில் நாட்டு நலப்பணி சிறப்பு முகாம் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட CSI ஆரம்ப பள்ளியில் நடைபெற்றது.
பிஷப் செவிலியர் கல்லூரி முதல்வர் கிறிஸ்டி மேகலா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பாப்பு கண்ணன் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர் ராசாத்தி பாண்டியன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நாட்டு நலத்திட்ட சிறப்பு முகாமில் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு, குழந்தைகள் நலனுக்கான விழிப்புணர்வு, டெங்கு காய்ச்சல் மற்றும் கொரோனா பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் நாட்டு நல பணித்திட்ட அலுவலர் ஏஞ்சலின் சௌதாமினி, கல்லூரி துணை முதல்வர் லட்சுமி பிரியா, நகர்மன்ற உறுப்பினர் ராசாத்தி பாண்டியன் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியின் உளவியல் துறை மற்றும் ஆலோசனை மையம் இணைந்து நடத்தும் 2 நாள் மாபெரும் உளவியல் ஆலோசனை கண்காட்சி மற்றும் போட்டித் தேர்வுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழக அரசின் ஓய்வு பெற்ற தலைமை செயலர் இறையன்பு கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்வையிட்டு ஆலோசனைகளை பெற்றுக் கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த குன்னத்தூர் அருகே உள்ள சென்னானூர் கிராமத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசு மதுபான கடை செயல்படுகிறது. இந்த கடையால் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு பல உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. மேலும் இரவு நேரங்களில் வாகன ஓட்டிகளுக்கு சிரமமாக இருப்பதால் மதுபான கடையை உடனடியாக வேறு இடத்திற்கு மாற்றக் கோரி அப்பகுதி மக்கள் 30க்கும் மேற்பட்டோர் சென்னானூர் கிராமத்தில் பூமி பூஜைக்காக வந்த கிருஷ்ணகிரி எம்பி செல்லக்குமார் காரை வழிமறித்து மறியலில் ஈடுபட்டனர். பிறகு தங்களது கோரிக்கை மனுவை கொடுத்தனர். அப்போது மதுபான கடையை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்வதாக செல்வக்குமார் எம்பி கூறியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூரில் உள்ள அரசினர் நடுநிலைப் பள்ளியின் ஆண்டு விழா பள்ளியின் புரவாளர் எட்டியப்பன் ஒருங்கிணைப்பில் விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக களக்காட்டூர் ராஜ் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர் சசிகலா ராஜ், ஊராட்சி தலைவர் நளினி, டில்லி பாபு ஆகியோர் பங்கேற்று பள்ளியில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினர். இதில் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மரக்கன்று வழங்கினர். இதையடுத்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாசல் பகுதியைச் சேர்ந்தவர் ஜீவா. இவரது மனைவி ரதி தேவி. இவர் அதே கிராமத்தைச் சேர்ந்த கோபி என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் கன்னிகைப்பேர் பகுதியில் நிகழ்ச்சி ஒன்றிற்கு சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பும் போது ஜனப்பன் சத்திரத்தில் இருந்து பெரியபாளையம் நோக்கி வந்த அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் பின்புறம் மோதியுள்ளது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ரதி தேவி, கோபி இருவரும் படுகாயமடைந்த நிலையில் அவர்களை மீட்டு அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக பெரியபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதில் ரதி தேவி வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கோபி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து பெரியபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் பொத்தக்காலன் விளை நடுத்தெருவை சேர்ந்தவர் மரிய மாணிக்கம். இவரது மனைவி அவ்ரேலியா மேரி என்பவர் கடந்த 3ஆம் தேதி பொத்தக்காலன் விளை பகுதியில் நடந்து வந்து கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அவ்ரேலியா மேரி கழுத்தில் அணிந்திருந்த தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பி சென்றுள்ளனர். இதுகுறித்து அவ்ரேலியா மேரி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இதையடுத்து குறும்பூர் அம்மன்புரம் அக்ரஹார தெருவை சேர்ந்த சரவணன் மற்றும் 17 வயதுடைய இளஞ்சிறார் ஒருவரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து ரூபாய் 1,80,000 மதிப்புள்ள 36.600 கிராம் தங்க சங்கிலியையும், நாசரேத் ரயில் நிலையத்தில் திருடப்பட்ட ரூபாய் 40,000 மதிப்புள்ள இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பழந்தினிப்பட்டி பகுதியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமில் காடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை மாவட்ட ஆட்சியர் உமா நடவு செய்தார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டு மாணவ மாணவிகளிடையே கலந்துரையாடினார். பின்னர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு 2023-24 ஆண்டிற்கான கணக்கு வழக்குகளை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அப்போது அதிகாரிகள் முறையான கணக்கு வழக்குகளை பதிவேட்டில் இல்லாததால் அதிகாரிகளை எச்சரித்தார். திருவண்ணாமலையில் இருந்து ஆந்திரா பதிவு எண் கொண்ட கார் கீழ்பெண்டாத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது முன்னால் சென்ற டிராக்டர் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது.
இந்த விபத்தில் காரில் வந்த விழுப்புரம் கஸ்கார்னி பகுதியைச் சேர்ந்த அழகன், அவலூர்பேட்டையைச் சேர்ந்த பாண்டியன், பிரகாஷ் மற்றும் சிரஞ்சீவி ஆகிய 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் டிராக்டர் ஓட்டி வந்த வள்ளிவாகையைச் சேர்ந்த பூங்காவனம் என்பவருக்கு கையில் முறிவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த விபத்தானது கீழ்பெண்ணாத்தூர் அருகில் கல்லாடிக்குளம் பகுதியில் திருமணத்திற்கு வரும்போது நிகழ்ந்ததாக சொல்லப்படுகின்றது. இச்சம்பவம் குறித்து கீழ்பெண்ணாத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சார்ஜாவில் இருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு வந்த விமான பயணிகளை விமான நிலைய வானுணர்வு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக நடந்து கொண்ட பயணி ஒருவரின் உடைமைகளை சோதனை செய்ததில் தனது உள்ளாடை மற்றும் ஜீன்ஸ் பேண்டில் 683 கிராம் மதிப்புடைய தங்கத்தை மறைத்து வைத்து கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தங்க கடத்தலில் ஈடுபட்ட நபரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் கொரோனா காலத்தில் 260 செவிலியர்கள் கூடுதலாக பணி நியமனம் செய்யப்பட்டனர். கடந்த 3 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த இவர்களை கடந்த 2023ஆம் ஆண்டு புதுச்சேரி அரசு பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டது. கொரோனா காலத்தில் பணியமர்த்தப்பட்ட தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி செவிலியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி அரசுக்கு கோரிக்கை மனுவும் அளித்தனர். ஆனால் இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் உயர்நீதிமன்றம் பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் இந்த உத்தரவை இதுவரை புதுச்சேரி அரசு செயல்படுத்தவில்லை. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்கள் சுதேசி பஞ்சாலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த காந்திநகர் பகுதியில் புதுச்சேரியில் இருந்து கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் ராஜாம்புலியூர் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான முருகன் என்பவர் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதிய விபத்தில் முருகன் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த செஞ்சி போலீசார் முருகனின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக செஞ்சி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இந்த விபத்து குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் உள்ள தனியார் மண்டபத்தில் உங்களை தேடி உங்கள் ஊர் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் பொதுமக்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்று தகுதியான மனுக்களை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். பின்னர் மகளிர் திட்டம், கூட்டுறவுத்துறை, சமூக பாதுகாப்பு திட்டம், வருவாய்த்துறை, வட்ட வழங்கல் துறை, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நலத்துறை சார்பில் 130 பயனாளிகளுக்கு ரூபாய் 1.60 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த நவலை கிராமத்தைச் சேர்ந்த பாஞ்சாலை தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர். இவர் நாள்தோறும் அரூர் நகரத்தில் இருந்து நவலை கிராமத்திற்கு அன்றாட வாழ்விற்காக மாட்டிறைச்சி எடுத்து சென்று வியாபாரம் செய்வது வழக்கம். இந்நிலையில் வழக்கம் போல் மாட்டிறைச்சி வாங்கிக் கொண்டு அரசு பேருந்தில் ஏறி பயணம் செய்தபோது பயணச்சீட்டு எடுக்க வந்த நடத்துனர் ரகு என்பவர் பேருந்தில் வரக்கூடாது என மனது புண்படும்படி பேசியதுடன் அரூர் மோப்பிரிப்பட்டி காட்டு பகுதியில் பேருந்தை நிறுத்தி இறக்கியுள்ளார். அப்போது அந்த மூதாட்டி இன்று ஒரு நாள் மட்டும் தன்னை பேருந்தில் அனுமதிக்குமாறு கேட்டும் அவர் இரக்கமின்றி பாதையில் இறக்கிவிட்டு சென்றுள்ளார். இந்த தகவல் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் தருமபுரி மண்டல போக்குவரத்து நிர்வாகம் நடத்துனர் ரகு மற்றும் ஓட்டுநர் சசிகுமாரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹூசூர் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் சரையு ஒன்னல்வாடி ஊராட்சியில் கள ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சரையு தலைமையில் ஓசூர் மாநகராட்சி அலுவலக கூட்ட அரங்கில் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கூடுதல் ஆட்சியர் வந்தனா கார்க், ஓசூர் சார் ஆட்சியர் பிரியங்கா, ஓசூர் மாநகராட்சி ஆணையாளர் ஸ்னேகா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது திடீரென கூட்டரங்கில் மின்தடை ஏற்பட்டதால் இருட்டிலேயே அதிகாரிகள் இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. மேலும் மாவட்ட ஆட்சியர் ஆலோசனைகளை வழங்கியது அங்கிருந்த அதிகாரிகளுக்கு தெளிவாக கேட்கவில்லை. மின்தடையால் கூட்டரங்கில் மின்விசிறிகளும் இயங்காததால் அதிகாரிகள் பெரும் அவதி அடைந்தனர். மின்தடை காரணமாக இந்த கூட்டம் நீண்ட நேரம் நடைபெற்றதால் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்க வந்த பொதுமக்கள் மாநகராட்சி அலுவலக வாயில் பகுதியில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது.